ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சையது குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது ஒரு கேமிங் தான். ஸ்கேரி டீச்சர் கேமிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேரியர் மோடுன்னு இருக்கிறதுக்குள்ளே போய்க்குவோம். லோடிங் ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போய் ஃப்ரீ த கேட், அதாவது கேட்டை ஃப்ரீ பண்ணுறது. இது எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது, உங்களுக்காக எடுத்துருக்கேன். ஊடால விளம்பரமாக வருது, அதை என்னால் கட் பண்ண முடியலைன்னு ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்கிறேன். அவங்க இந்த கேட்டை ரிலீஸ் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க். ஓகே, எப்படி தான் குடும்பம் செய்கிறா பாருங்க அந்த ஸ்கேரி டீச்சர். ஓகே, அப்போ இந்த சாவி பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக போய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போய் கேட்டை திறப்போம். கேட்டை திறந்துட்டு இப்போ நம்ம நேராக போனோம்னா மாட்டிக்குவோம். அதனால் சைடாக போவோம். மாட்டிக்கிட்டேன்னா இந்த கேம் அவ்வளோவா எனக்கு விளையாட தெரியாது, உங்களுக்காக நான் போட்டு விளையாடுறேன். இந்த ஏணி வழியாக போக வேண்டியது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியல. நேராக போய் அங்கே போவோம். இந்த கதவை இந்த ஜன்னலை திறந்துக்கிட்டு இப்படியே போவோம். இப்போ இந்த டோரை திறக்கும். இதுவா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போன்னு பார்த்தியா, நல்ல அவள் கீழே தான் இருக்கா பாருங்க. கொஞ்சம் எட்டி அச்சோ பக்கத்துலேயே இருக்காளே. எந்திரிச்சிட்டா நம்ம உள்ளுக வந்துட்டு அவன் வரதுக்குள்ளேயே உள்ளுக வந்துட்டான். இல்லாட்டி நல்லா வசமாக மாட்டியிருக்கோம். இது என்ன ரூம்டா? எனக்கு இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறதால நான் எனக்கு இது பண்ணல. வேறு ஏதாச்சும் சாவி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா திடீர்னு சாவியை மாற்றி வச்சுருந்தாலும் வச்சுப்பா, அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த கேம் அவங்களுக்காக நான் புதுசாக எடுத்து போடுறேன். எடுத்து கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டோரை திறந்து போய் பார்ப்போம். ஆனால் எங்கே இருக்குன்னு அந்த டார்ச்சர் ரூம் எங்கே தான் வச்சுருக்கான்னு தெரியலையே. கீழே தான் இருக்கா. டிவி ரூம் இந்த வந்தாச்சு. ஒர்க் ஷாப்பு, மியூசிக் ரூம்ங்க. நம்ம மெதுவாக போகணும். பாத்ரூமு இங்கேயும் எதுவும் இல்லை. அச்சோ வந்துட்டாலே. இப்போ நம்ம போவோமா மாட்டிக்குவோமா? வேணாம் போவோம். இல்லாட்டி கேமிங்கை நம்மளால் முடிக்கவே முடியாது. எதுக்குள்ளே போவோம்? அச்சோ மாட்டிக்கிட்டேன். ஆச்சு, என்னாச்சு? வந்து பிடிப்பான்னு பார்த்தா போயிட்டா. தெரியலை போல், அவளோட மண்டைக்கும் அதுக்கும் நம்ம தெரியலை போல், பாவம். சரி, இப்போ எங்கே போவோம்? இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வச்சுருக்கானே தெரிலங்க. இந்த ரூம் எங்கே இருக்குன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தெரில. ஓகே, இப்போ நேராக இந்த ரூம்குள்ளே போவோம். இந்த ரூம்குள்ளேயா டார்ச்சர் ரூம் இருக்கும்? அந்த டார்ச்சர் ரூம் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆஹா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டார்ச்சர் ரூம் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நான் போகணும். கீழே போய்க்கட்டும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து டபக்குன்னு யூ அப்படின்னு வந்து பிடிச்சிருவா. ஓகே, நேராக போவோம். இதாச்சா பக்கத்தில் தான் சாவி வச்சுருக்கேன். ஆமாம், நான் பார்த்தேன். ஆனால் சாவியை மறைச்சி வச்சுட்டான்னு நான் நினச்சேன். இப்போ எப்படி இதை லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு? ஓகே, எப்படி இது ஓப்பன் பண்ணி. ஓகே, போயிடலாம். அன்லாக் த கேஜா? புரியலையே. ஏதோ வந்துருக்குங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, இப்போ நான் எப்படி யூனு வர்றேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. போடா, அச்சோ வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஜம்பு போட்டலாம். ஆனால் போக முடியலைங்க என்னால். அன்லாக் த கேஜின்னு வருது, ஆனால் என்ன பண்ணுறது? சாவி வச்சு தான் திறந்துட்டேன்னு. இப்போ என்ன பண்ணுறது? இதுக்குள்ளேயும் என்னால் தப்பிக்க முடியல. வராளே, இப்போ எப்படி போடுறது? சரி, சரணடைஞ்சு வேண்டியது. எப்படி போகணும்? இல்லை, கீழே தான் இருக்கா. ஓகே, எங்கே இருக்கானே தெரிலங்க. ரூமில் போனால் என்ன ஆகும்? அச்சாச்சோ, நல்லா மாட்டிட்டேன். இந்த கேமை நான் ஃபஸ்ட்டாக விளையாடுறதால அவ்வளோவா எனக்கு தெரில. திருப்பி மாட்டிக்கிட்டேன். அவுட் ஆகிட்டாங்க. ஃபெயில்டு. ரீப்ளே தான் ஆடு வருது. நான் ஒரு நாள் பாஸ் பண்ணி வைக்கிறேன். திருப்பி Shh.
இந்த இது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. திருப்பி ஆடு வருது. ஏடா இப்படி வருதுன்னு யோசிக்கலாம். அது அப்படி தான். அடுத்து அதுதான் எப்படியோ முடிச்சிட்டேன். ஆட் சால்ட் இன் மிஸ் டீச்சர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் ஹர் லெசன். போடு, அவங்க சாப்பாடில் உப்பை போட வேண்டியதான். சுவையான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கலாம். ஆனால் என்ன உப்பு தான் இருக்குது. ஆனால் நான் போட போகிற ஐட்டம் அப்படி. சரி, உப்பு எங்கே இருக்குது? பக்கத்தில் உப்பு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே எல்லா ஐட்டமும் இருக்கிறதால நமக்கு ஈஸியாகிடுது. இப்போ நம்ம நேராக போய் இந்த சாப்பாட்டில் உப்பு அள்ளி போட்டுருவோம். இப்போ நேராக போகணும். ஃபஸ்ட்டு போய்க்கட்டும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு திறந்துக்கிட்டோம். சீக்கிரமா மூடியாச்சு. ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிடலாம். ஆனால் கதவை திறந்துருக்கிறத பார்த்துட்டு இது போய் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, சீக்கிரம் கதை தான் விட வேணாம். ஏன்னா இனிமேல் நான் அந்த கேட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குவோம். அப்போ தான் வேலை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஊடால சவுண்டு வருது. சரி, வரா போய் சாப்பிட. நல்லா சாப்பிடு. நல்லா உப்பு கண்டி போட்ட சுவையான சாப்பாடு சாப்பிட்டா நல்லா வந்து எடுக்கலாம். போடு, வந்து எடுப்பான்னு நினைக்கிறேன். போடு, வந்து எடுத்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இந்த ஊடால தான் ஆடு அது இதுவாக வருது. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஒரு ஆடு பிரேக் அப்புறம் சந்திக்கிறேன். மிஸ் டீச்சர் டிவி வாஸ் ஸோ இந்த டிவி உடைக்கிறது தான் அடுத்த நம்மளோட பிளான். ஓகே, நல்லா டிவி பார்க்குறல உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டை நல்லா கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு நல்லா ஜாலியாக டிவி பார்க்குறல. இப்போ ஒன்று வச்சுக்கிறேன். ஊடால இந்த மாதிரி தாங்க வந்துக்கிட்டே இருக்கு. நீ அதை தான் கண்டுக்க கூடாது. ஓகே, ஃபைண்ட் அ டூல் டு பிரேக் யர் டிவி. நான் பார்த்ததில் அந்த டிவிக்கு பக்கத்துலேயே தானே அச்சோ நல்ல வேலை நம்ம மறைஞ்சிட்டோம். இல்லாட்டி டபக்குன்னு வந்து யூ அப்படின்னு பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுருவா. இப்போ எங்கே இருக்கும் டிவி? இப்போ எங்கே இருக்குன்னு தெரில இந்த டிவி. வேர் இஸ் தி டிவி? அச்சோ மாட்டிக்கணும். ஒழிஞ்சிட்டா பிடிக்க மாட்டாளா? திருப்பி பிடிச்சிட்டா. சரி, திருப்பி அவங்களோட டிவியை காப்பாற்றணுமா? ஹாரர் ஷோ சமைக்கிட்டு ஃபஸ்ட்லேருந்து வருதுங்க. இந்த முறை டபக்குன்னு அதை உடச்சி விட்ருவோம். டிவியை பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் உடச்சிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். திருப்பி ஆடு வருது. ஸோ நம்ம ஓகே டிஷர்ட்டு அவங்களோட டிஷர்ட்டை வெட்டி விட்றதான் அடுத்த இது. ஆனால் அந்த இது நான் முடிப்பேன்னு தெரில. அவங்க அவங்களோட டிஷர்ட் எங்கே இருக்குன்னு தான் டிஷர்ட்னு சொல்ல முடியாது. அவங்களோட பிடிச்ச சட்டை எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, உடாலமாக வருது. சரி, நான் பார்த்ததில் டேபிளில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டேபிளுக்கு எப்படி போகிறது? ஷார்ட்கட் தேவையே. ஐடியாவில் ஏதோ வந்திருக்கு. ஐடியாவில் போய் பார்த்தா கிடைக்குமா? இந்த சைடு தாக்க வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நேரம் இந்த கதவு திறக்க முடியாது. ஏன்னா இது கதவுமே கிடையாது, ஜன்னலே கிடையாது. ஓகே, பாத்ரூம் மேலே போயிட்டா. இப்போ ஒரு ஜம்பை போட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் போக முடியலை. போயாச்சு ஜம்பை போட்டு போயிடலாம். சோ கண்ணை மட்டும் பட்டான் அது கூட்டிடுவான். பட்டுட்டு பக்கு ஹே யூ அப்படின்னு வந்து பிடிச்சிடுவா. கூட ஒரு சவுண்டு வருவேன். அதான் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா தனியாக இப்போ இந்த கூட ஒருத்தவே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? அச்சோ பிடிச்சிட்டாலே. இப்போ சேஃப் ஹீமாக ஊடால இந்த மாதிரி ஆடு வருது. திருப்பி நம்ம போவோம்.
1 மினிட்மா இருங்க. இந்த ஊடால சவுண்டு தான் வரும். ஆனால் அது மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. இல்லாட்டி என் தங்கச்சியாக இருக்கலாம் பார்த்துருக்கேன். அதை விட்டுட்டு கேமை பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அந்த இது டேபிளில் இருக்கும். ஆனால் டேபிளுக்குள்ளே போக முடியாது. வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்பாலாம். இன்னொரு சிசரி வேறு எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்க்கணும். சுச்சோ வராளே. என்ன என்னக்கின்னு பார்த்து எனக்கு ரசி இல்லையா? ஓகே ஓகே இங்கே நிற்போம். திடீர்னு வந்து ஹே யூ அப்படின்னு இந்த பிடிப்பா நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். அதாவது நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே இந்த ஷார்ட்ஸில் வர கம்மிங் சூன் என்ன வருதோ IMCUன்னு ஒரு இது வரும். கிராணியை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்கா? ஓகே சிசர் கிடச்சிருச்சு. ஒரு சிசர் தான் வீட்டிலே வச்சுருப்பாளா? எங்கள் வீட்டில் தான் 5 சிசர் இருக்குது. ஆனால் என்ன 5 ரிப்பேர் ஆகணும் சிசர். ஒரு சிசர் தான் நல்ல சிசர். ஆனால் அதையும் எங்கள் அம்மா எடுக்க விட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படியோ பக்குன்னு ஆச்சுங்க. கண்டுபிடிக்க மாட்டாளா? எங்கே இருக்குது? கீழே இருக்குமா மேலே இருக்குமா? இப்போ மேலேயும் போக முடியாது. ஏன்னா அவள் இங்கே கீழே தான் இருக்கா. அப்படியே மேலே போகணுன்னா எங்கேயாச்சும் போகணும். ஓகேவா? ஒரு ஃபிங்கர் திடீர்னு வந்துட்டான். பக்குன்னு போச்சு. ஃபிங்கர் தான் இந்த கால் ஸ்டெப்ஸு தான் நமக்கு உதவி பண்ணும். இல்லை நேராக மேலே போகுது. அப்போனா மேலே தானா? ஆமாம், எப்போயுமே ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்களோட ரூமில் தான் வச்சுருப்பாங்க. அப்போனா கரெக்டாக மிஸ் டீச்சர்ஸோட ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போகணுன்னா இவள் கண்டப்படாமல் மாட்டிக்காமல் போகணும். ஓகே டிவி ரூம்லேருந்து இப்படி போவான். என்னாச்சு? அச்சாச் நல்லா மாட்டிக்கிட்டான். நீ ஒரு நாள் பிடிச்சிடலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தர். சரி இப்போயும் மாட்டிக்கிட்டோமா? என்ன பண்ணுறதுங்க? நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நான் ஊடால வேறு இந்த மாதிரி ஆடாக வருது. இதை தான் கண்டுக்காதீங்க. கமர்ஷியல் ஆடு. இப்போ திருப்பி நம்ம போவோமா? அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? ஸ்பின்னில் சுற்றி பார்ப்போம். வேணாம். ஓகே இப்போ நேராக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட சையத் இப்ராஹிம், சையதி கிரியேட்டிவ் கிங். அது ஒரு ஷார்ட் ஃபார்ம், அதாவது SCK. அடுத்த வீடியோவில் அதாவது அடுத்த பார்ட் 2 சந்திப்போம். டாட்டா பாய் பாய். டைரக்டட் பை இன்புட் டைட்டில்.